ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி தேங்காய் பால் சாதம், நெய் சாதம், வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, நீளவாட்டில் கட் பண்ண 1 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொடிகளை ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் 1 விசிலுக்கு வேக வச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த கிரேவி வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.